Hello, everyone. Thank you for joining us on the show. Today, we're going to have Karthik Palliyappan as our guest. Karthik Palliyappan was a corporate employee once upon a time, and today he is a successful and budding entrepreneur. We're going to have this conversation in Tamil and English. Karthik hails from Erode. Hi, Karthik. Thank you so much for joining us. எங்களுக்கு வந்து கார்த்திக் பழனியப்பன் பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆசை. ஓகே, கார்த்திக் பழனியப்பனோட பாஸ்ட், கார்த்திக் பழனியப்பனோட பிரசன்ட் என்ன, கார்த்திக் பழனியப்பன் நாளைக்கு என்ன பண்ண போறாரு, வாட்ஸ் ஹிஸ் பிளான்ஸ் டுமாரோ அப்படின்றது we want to see here. So Karthik, thank you so much once again for joining us. Thank you. First of all, ரொம்ப நன்றி. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்லைன் ஒரு ஜூம் மீட்டிங் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. Thank you for giving me this opportunity. பாஸ்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பள்ளிப்பாளையம்ங்கிற ஒரு சின்ன ஊரு தான் பிறந்து வளர்ந்தோம். எஜுகேஷன் எல்லாமே ஈரோட்ல பண்ணேன். ஸ்கூலிங் எல்லாம் டிகிரி வந்து கோயம்புத்தூர்ல முடிச்சேன், யூஜி அண்ட் பிஜி வந்து பிஹெச்டில எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சேன். அதுக்கப்புறம் என்னோட கேரியர் வந்து ஸ்டார்டட் வித் ஏஷியன் பெயிண்ட்ஸ் as a ஏரியா சேல்ஸ் ஆஃபீஸரா ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒரு பேசிக்கான ஒரு தகுதின்னு அப்ப நான் நினைச்சேன். ஏன்னா ஒரு சேல்ஸ்ல போகும்போது ஒரு இந்தியன் சேல்ஸ் கம்பெனியில உள்ள போகணுங்கிறது என்னோட ஆசையா இருந்தது. ஏன்னா சேல்ஸ் நிறைய கத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கோசரம் அந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல தென்காசியில என்னை பிளேஸ் பண்ணாங்க. ஒரு 8 மாசம் தென்காசியில ஒர்க் பண்ணேன். தென்காசியே கிராமம், தென்காசி சுத்தி இருக்க கிராமத்தை ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் 2.5 வருஷம் தென்காசி அண்ட் திருநெல்வேலி மார்க்கெட்டை பார்த்துட்டு நான் வந்து சென்னைக்குள்ள வரணும்னு விருப்பப்பட்டேன். அதனால எனக்கு ஒரு பிலிப்ஸ்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. பிலிப்ஸோட ஏரியா சேல்ஸ் பார்க்கறதுக்கோசரம் நான் பிலிப்ஸ்க்குள்ள உள்ள வந்தேன். டொமஸ்டிக் அப்ளையன்ஸ், பர்சனல் கேர் அண்ட் as well as கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் டிவிஷன் வந்து சென்னை அண்ட் பாண்டிச்சேரி, நார்த் ஆர்கட், சவுத் ஆர்கட் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய ஒரு ஸ்டிண்ட் இருந்தது பார்த்தோம்னா சாம்சங்ல தான் இருந்தேன். சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் டிவிஷன்ல ஒர்க் பண்ணேன். உள்ள வரும்போது பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜரா ஒரு ப்ரொஃபைல் இருந்தது. அந்த ப்ரொஃபைல் தான் உள்ள வந்தேன். சாம்சங் as ஆர்கனைசேஷனா பாத்தீங்கன்னா ஒரு எவ்ரி 6 months ஆர் 1 year வந்து கண்டினியூஸா வந்து சேஞ்சஸ் இருந்துட்டே இருக்கும். ஒரு ரொம்ப வைப்ரண்டான ஆர்கனைசேஷன். அதுலதான் ஒரு நிறைய லேர்னிங்ஸ் இருந்தோம்னு சொல்ல முடியும். என்னன்ட்டு நான் இருந்த ப்ரொஃபைலுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜரா இருந்து, அதுக்கப்புறம் விஷுவல் மெர்ச்சன்டைசர் அந்த ப்ரொஃபஷன் பார்த்தேன். அப்புறம் பிராண்டிங் எல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு சேல்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கோசரம் சேல்ஸ் பேக்ரவுண்ட் திருப்பி உள்ள வந்து, அதுக்கப்புறம் திருப்பி ஐ ஸ்டார்டட் கெட்டிங் இன்டு இதுல பிசினஸ் உள்ள வந்துட்டேன். இதுதான் வந்து கேரியர்ல பார்த்தேன். ஸோ இந்த சேல்ஸ் அப்படின்றது, நானும் ஒரு சேல்ஸ் ஆளு. ஓகே, இவ்வளோ வருஷமா நானும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆல்மோஸ்ட் 21 years. எனக்கு ஒரு கொஸ்டின் அடிக்கடி எனக்கு என் மைண்ட்ல கிராஸ் ஆகும். ஓகே, ஐ வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ ஆல்சோ. ஜென்ரலி சின்ன பசங்க யார்கிட்டயாவது கேட்டிங்கன்னா, நீ என்னமா ஆவ ஃபியூச்சர்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரேஷன்ல வந்து நான் டாக்டர் ஆவேன், இல்லைன்னா இன்ஜினியர் ஆவேன், இல்லை லாயர் ஆவேன் அப்படின்னு. நான் இது வரைக்கும் எந்த சின்ன பசங்களையோ இது வரைக்கும் எந்த பேரண்ட்டையோ வந்து நீ சேல்ஸ் ஆள் ஆகணும், இல்லைன்னா அந்த பசங்களோ என்னைக்குமே நான் சேல்ஸ் ஆள் ஆக போறேன் அப்படின்றது சொன்னது கிடையாது. பட் அந்த சேல்ஸ்ன்றதே ஒரு தனி ஒரு என்ஜாய்மெண்ட், ஆர் அது ஒரு தனி இது. ஓகே, ஸோ அந்த சேல்ஸ்ல வரணும் அப்படின்றது எப்படி, ஹவு டிட் யூ லேண்ட் இன் சேல்ஸ்? இப்ப என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா ஃபேமிலியை பார்த்தோம்னா we are into business background. எங்க தாத்தா அப்பா எல்லாமே ஒரு பிசினஸ் பேக்ரவுண்ட் வந்த ஃபேமிலியில தான் நானும் வந்தேன். ஓகே, ஆனா ட்ரெடிஷனல் பிசினஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாங்க. எங்க அப்பா செஞ்ச தொழிலுக்குள்ள நான் போகல. ட்ரெடிஷனல் பிசினஸ் அப்படின்னா எங்க தாத்தா வந்து டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே ஓகே. எங்க அப்பா வந்துட்டு சினிமா தியேட்டர் அங்க கட்டினாங்க. சினிமா தியேட்டர் பிசினஸ்ல நாங்க இருந்த ஒரு 20-30 years இருந்தோம்.
ஓகே இது எல்லாமே வந்து ஃபேமிலி பிசினஸாவே இருக்குது எனக்கு. ஓகே அதுக்கப்புறம் நான் பார்த்ததுக்கு அப்புறமேல இந்த மாதிரி பிசினஸ் வேண்டாம், நம்ம வந்து ஏதாவது வேற பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி தான் எனக்கு அப்ப தெரிஞ்சது. அப்போ வந்து எங்க வீட்டுல சொன்னது என்னன்னா, எல்லாருமே இந்த ரெகுலர் பிசினஸ் பண்றது இல்லாம கொஞ்சம் கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து வேலையை கத்துட்டு வந்து செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்கோசரம் நான் வேலைக்கு வந்தேன். அது 2 வருஷம் வேலை பார்க்க வந்த இடத்துல 11 வருஷம் ஆயிடுச்சு. ஓ, ஏன்னா 11 வருஷம் பண்ணிருக்கீங்க நீங்க? 11 வருஷம் வேலை பார்த்தேன். என்னன்னா என்ன பிரச்சனைன்னா, கல்யாண வயசு நெருங்கும் போது பிசினஸ்க்குள்ள போக முடியல. ஓகே. யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இப்பதான் பிசினஸ் ஆரம்பிச்சு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஒரு கம்பெனில சாம்சங்ல மாப்பிள்ள இருக்காரு, பிலிப்ஸ்ல மாப்பிள்ள இருக்காரு, ஏசியன் பெயிண்ட்ஸ்ல மாப்பிள்ள இருக்காருன்னா பொண்ணு கொடுக்க ரெடியா இருக்காங்க. இப்பதான் மாப்பிள்ள பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா யாரும் பொண்ணு கொடுக்க ரெடியா இல்ல. இதுதான் உண்மையான கருத்து. அதனால வந்து கடைசியாக என்னால வந்து பிசினஸ்குள்ள வரக்கு ரொம்ப லேட் ஆயிட்டு இருந்தது. பட் ஒன்ஸ் வந்து கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆகிறப்படியே ஓப்பனா என் ஒய்ஃப்டே சொன்னேன், இந்த மாதிரி நான் பிசினஸா பண்ண போறேன்னாங்க. ஷி வாஸ் கம்ப்ளீட்லி அக்செப்டிங் ஆல் தோஸ் ப்ரொபோசல்ஸ் ஃப்ரம் மை சைட். அதனால வந்து கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல பேப்பர் போட்டுட்டேன். ஓகே. அதனால லைஃப்ல இருந்து நீங்க வந்து பிசினஸ் லைஃப்க்கு மாறணும் அப்படின்ற டெசிஷன் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணீங்க. ஏன்னா இந்த ஒன்லி ரீசன் ஃபார் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு. There is nothing right, nothing wrong. Okay, it's part of our decision making. யாருக்கு எப்படி எப்போ அமையும் அப்படின்றது தெரியாது. So you took that decision of being in corporate for the sake of getting married, or for the reason that you have to get married, then move to. Also, it's not only that decision at the end of the day, or that reason. It's basically you want to gain experience. பிஃபோர் நீங்க எதுவும் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சொந்தமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு வெளில வேலை செஞ்சு இருந்து, அது நம்மளுக்கு நம்ம பிசினஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதோட லர்னிங்ஸ், பழைய லர்னிங்ஸ்லாம் வந்து அதை வந்து அந்த லர்னிங்ஸை யூஸ் பண்ணி நம்ம பிசினஸை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்றதுக்காக நீங்க கண்டிப்பா அந்த ஐடியா இருந்திருக்கும். நாட் ஓன்லி ஃபார் மேரேஜ், ஐ எம் ஷுர். But though you say that, but I'm sure learnings is more important for you also, I thought. இல்ல, நான் சொல்லும் போதே கிளியரா சொல்லிட்டேன், வைஃப்டே சொல்லிட்டேன், பிசினஸ்ங்கிறது ஒரு கோர்ங்கிறத சொல்லிட்டேன். ஒண்ணு. ரெண்டாவது, சி ஆல்சோ கம் ஃப்ரம் தி பிசினஸ் பேக்ரவுண்ட் ஃபேமிலி. அதனால வந்து அவங்க வந்து அக்செப்டன்ஸ்ல ரொம்ப ஈஸியா இருந்தது. நான் வந்து திருப்பி வந்து இதே வேறவங்களா இருந்தாங்கன்னா, அந்த ஜாப் இல்ல ஒர்க் பண்ண பேக்ரவுண்ட் வந்துட்டாங்கன்னா அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பிசினஸ் பேக்ரவுண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க என்ன. சோ அதனால அப்படியே முடியே சொல்லிட்டேன். ஓகே ஓகே ஓகே, குட். So basically, when you were in corporate, what motivated you to take it to 11 years? The plan was around 2 years, right? Experience வரணும் அப்படின்னு. Then அந்த 11 years வரைக்கும் நீங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, I'm sure something would have motivated you, right? What was it? கண்டிப்பா உண்மைனா, ஃபர்ஸ்ட் வந்து ஏசியன் பெயிண்ட்ஸ்ல இருந்தபோது தென்காசி, அதோட ஒரு பெரிய மார்க்கெட்னா திருநெல்வேலி, அந்த இருந்த டைம்ல. அதுக்கப்புறம் திருநெல்வேலி இருந்துட்டு அதுக்கப்புறமேல் வந்து எந்த ஒரு சேல்ஸ் பர்சனுக்கும் சென்னைங்கிற ஒரு மார்க்கெட்டை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். சென்னைங்கிற ஊர்ல வாழணுங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். சென்னை கண்டிப்பா வரணும். அதனால சென்னைல வந்து ஒர்க் பண்ணேன். சென்னையில ஒர்க் பண்ணோடனே அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்போசர் வந்து உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணியாச்சு, வேற கம்பெனி பார்க்கலாம், வேற நிறைய கத்துக்கலாம், இது மட்டும் போதாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருந்தது. பட் ஒரு 6-7 இயர்ஸ்க்கு மேல வந்து அது வந்து கொஞ்சம் வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி இருந்தது என்னன்ட்டு. பட் நிறைய ப்ரொஃபைல் சேஞ்சஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க சாம்சங்ல. அப்படிங்கும் போது என்னன்னா, ஒரே வேலை பார்க்கல, டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் எவ்ரி 6 months பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதனால அதுல ஒரு பெரிய ஒரு ஃபெட்டப் ஆன அப்படின்னு சொல்ல முடியாது, நிறைய கத்துக்கிட்டுன்னு தான் சொல்ல முடியும் என்னன்ட்டு சாம்சங் இருந்த வரைக்கும். ஏன்னா 2 வருஷம் பிலிப்ஸ், 2 வருஷம் சாம்சங் இந்த ஏசியன் பெயிண்ட்ஸ் இருந்தபோது. பட் சாம்சங் ஆஸ் ஆர்கனைசேஷன் பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6+ இயர்ஸ்ல இருந்தேன் என்னன்ட்டு. அது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 4-5 ரோல் வந்து பார்க்கக்கூடிய கண்டிஷன் நம்ம இருந்தது என்னன்ட்டு. நிறைய வைப்ரண்டான ஆர்கனைசேஷனால ஒரு நிறைய நாள் வருஷங்கள் டிராவல் பண்ண முடிஞ்சது என்னன்ட்டு. ஸோ அதனால 6 இயர்ஸ் மேல இருந்தது. ஓகே, வெரி குட். அண்ட் இந்த பிசினஸ் பண்ணணும்ன்ற ஐடியா முன்னாடியில இருந்தே இருந்திருக்கு உங்களுக்கு. ஓகே, ஸோ கல்யாணம் ஆகி 1 year கழிச்சு இது வந்து உங்க வைஃப் கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி, தென் யூ கேம் இன் டு அன் அக்ரிமெண்ட் தட் யா திஸ் இஸ் த டைம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்,
பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஃபேமிலி பிஸ்னஸ்னு ஒன்று தாத்தா வந்து டெக்ஸ்டைல் பண்ணியிருக்காங்க, அப்பாலாம் தியேட்டர் வச்சிருந்தாங்க, ஆர் யுவர் இன்லாஸ் would be doing some other business. Okay. Tankro, the birth of Tankro. இந்த Tankro இந்த பிஸ்னஸ்க்குள்ள பண்ணணும் அப்படின்றது, எஸ்பெஷலி see when there are a lot of big societies. இப்போ ஒரு பெரிய சிட்டிஸ்ல வந்து நிறைய பெரிய சொசைட்டிஸ் இருக்கும், ஓகே, காண்டோமோனியம்ஸ் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி ஆர் பெரிய கார்பரேட்ஸ் இருக்கும், நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பிஸ்னஸ் அங்கே பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. பட் இந்த பிஸ்னஸை ஈரோட்லையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்ற ஐடியா எப்படி வந்தது? பேசிக்கா வந்து பிசினஸ் பண்ணலாம்னு நினைச்சோடனே வந்துட்டு நம்மளுக்கு கேஷ் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சிடும். 5 லட்சம் இருக்குமா, 10 லட்சம் இருக்குமா, 5 லட்சம் இருக்குமா தெரிஞ்சிடும். இப்ப எங்கிட்ட அப்ப இந்த டைம் வந்து மொத்தமாவே ஒரு 12 14 லட்சம் ரூபாய் நான் சம்பாதிச்ச காசு இருந்தது. அந்த டைம்ல மொத்தமா எங்கிட்ட இருந்த காசு அதுதான். ஸோ இதுல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கலாம்னு பார்த்தோம்னா, டிஸ்ட்ரிபியூஷனோட ஆவரேஜ் ரெக்யர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 15 lakhs மேல போனதா ஒரு நல்ல ஒரு பிசினஸ் பிராண்ட் எடுக்க முடியும். அதனால என்னன்னு நான் இப்ப கடன் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் நிறைய பார்த்ததுன்னா, எஃப்எம்ஜிஜி ஆர் எனி அதர் கம்பெனி டிஸ்ட்ரிபியூஷன், நம்மளோட பணம் வந்து நிறைய வெளியே இருக்குது. கிரெடிட் கொடுத்து தான் பிசினஸ் பண்ணக்கூடிய எனி டிஸ்ட்ரிபியூஷன் பிசினஸ் கிரெடிட் கொடுத்தா பண்ணி ஆகும் என்னன்னு. ஸோ எனக்கு வந்து இந்த கிரெடிட் பிசினஸ் வந்து வேணாம்னு முடிவு பண்ணேன் நானு. ஓகே. ரெண்டாவது வந்து அந்த ஏதோ ஒரு பிரச்சனைக்கான ஒரு தீர்வு இருக்கலாம் ஒரு தொழில். ஓகே. நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனைக்கான தீர்வு இருக்கலாம். பட் அந்த அந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். சொல்யூஷன் ப்ரொவைடிங் நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே. காம்படிஷன் இருக்கக்கூடாது. ஓகே. ரெண்டாவது டிமாண்ட் அண்ட் எக்ஸ்பான்ஷன் பண்ணக்கூடிய ப்ராஜெக்டா இருக்கும். ஓகே. ஸோ பேசிக் ஐடியா பார்க்கும் போது ஒரு இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி கடைசியா சூஸ் பண்ண வேண்டியது. நான் ஒரு 40-50 ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணேன். இதுதான் உண்மை. ஒரு வருஷம் பிசினஸ் பண்ணலாம்னு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட நான் கடைசியா நோட் அப்ப எழுதி வச்ச நோட் பார்த்தீங்கன்னா ஒரு 52 ப்ராஜெக்ட் எழுதி வச்சிருந்தேன். ஓகே. அதுல ஒன் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து டேங்க் கிளீனிங் ப்ராஜெக்ட் தான் அப்ப வச்சிருந்தேன். எனக்கு என்ன அப்படின்னா, நான் ஈரோடுக்குள்ள பிசினஸ் பண்ண வந்துட்டேன், யார்கிட்டையும் காசு வாங்க வேண்டாம். ஒண்ணு இது உள்ள கார்பரேட்ல சம்பாரிச்ச பணம் உடனே சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. பட் ஆனா அந்த ரிஸ்க் நான் எடுக்க தயாரா இருந்தேன். ஓகே. ஏன்னா லாஸ் ஆனாலும் பெரிய லாஸ் கிடையாது. ஓகே. 10-12 லட்சம் ரூபாய் முடிஞ்சது அப்படிங்கிற கண்டிஷன்ல தான் நான் வந்து ப்ரிப்பேர்டா தான் வந்தேன். ஸோ நம்ம கிளியரா தெரிஞ்சது நம்ம கேம் இதுதான் நம்ம பட்ஜெட், இதுக்குள்ள விளையாடலாம். இப்ப சர்வீஸ் பிடிக்கல அப்படின்னா சரி ஓகே, நம்ம லாஸ் கிடையாது. நம்ம மினிமம் கூட மேன் பவர் எக்ஸ்பென்ஸ் மட்டும் அந்த மந்தோட சரியாக கொடுத்து போறேன். பட் லாஸ்ங்கிற பேர்ல எதுவும் பெருசா இருக்கு, வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு. அதான் இந்த இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணேன். ஸோ டேங்க்ரோ சூஸ் பண்ணதுக்கான காரணம் அதுதான். ஈரோட்ல வர டேங்க் கிளீனிங் சர்வீசஸ் கிடையாது ஒண்ணு. ரெண்டாவது கிரெடிட் பிசினஸ் கிடையாது ஒண்ணு. மூணாவது என்னோட பட்ஜெட்குள்ள வந்தக்கூடிய பிசினஸ் இது. அதனால இந்த டேங்க்ரோவை சூஸ் பண்ணேன். ஸோ பிஸ்னஸ் என்னன்றது டிசைட் பண்ணீங்க, யூ ஒர்க் ஆன் தட். ஓகே. அதுக்கப்புறம் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபினான்ஸ் கையில் வச்சு இதுதான் பண்ணணும் அப்படின்னு யூ ஜீரோட் ஆன். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் பில்டிங் சக்சஸ்ஃபுல் கஸ்டமர் பேஸ். கரெக்ட்? அது எப்படி பண்ண முடியுது? இஸ் இட் யுவர் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஹெல்ப் யூ ஒர்க் ஆன் திஸ்? எனி லர்னிங்ஸ்? ஹவு டிட் யூ மேக் இட் சக்சஸ்ஃபுல்? சக்சஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா சத்தியமா இனிஷியலா நமக்கு தெரியாது, நம்ம கண்டிப்பா வந்துடும் அப்படின்லாம் தெரியாது. பேசிக் திங்ஸ் நம்ம கார்பரேட்ல இருந்து எனி எம்ப்ளாயிஸ் கமிங் அவுட் ஃப்ரம் கார்பரேட் பேக்ரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல வரவங்க கண்டிப்பா அதை ஒரு சிஸ்டம்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஓகே. நான் சிஸ்டம்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சது வந்து இங்க வந்து பேசிக்கா வந்து நார்மலா இருக்க கிளீனிக்கும் டேங்க்ரோல இருக்க கிளீனிக்கும் டிஃபரன்ஸ் என்ன, மிஷின்ஸ்ல பண்றோம், ஃபிக்ஸடான சர்வீஸ், ஃபிக்ஸடான ரேட்டு, டைம் கமிட்மெண்ட், வர முடியல சொல்லுவோம். இதெல்லாம் பேசிக்கான ஒரு ரெக்யர்மெண்ட் ஃப்ரம் தி கஸ்டமர் சைடு இருக்குது. கரெக்ட். இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணும் என்னன்னு ஒண்ணு. ரெண்டாவது கஸ்டமர் பேஸ் எடுத்தோடனே வந்து எனக்கு ஒரு நாளைக்கு வந்து 3-4 கஸ்டமர் பேஸ் சர்வீஸ் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டிலாம் எனக்கு வரல. ஒரு 4-5 மாசம் சும்மா இருந்த ஒரு 4-5 மாசத்துல வந்து ஒரு மாசத்துல ஒரு 10-15 சர்வீஸ் பண்ண காலங்கள்லாம் இருக்கு. என்னன்னா ஸ்லோவா வெயிட் பண்ணணும் அந்த மொமெண்டம் கெயின் பண்றதுக்கு. என்னன்னு அது ஒன்ஸ் வந்து நீங்க சிஸ்டம்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேல கஸ்டமர் வந்து ஒன்ஸ் டேங்க் கிளீனிங் போட்டு ஒருத்தவங்க நம்ம நம்பரை சேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே நம்ம வந்து அவங்க மனசுல பதிஞ்சுட்டுன்னு அர்த்தம்.
ஓகே. அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்க 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 கண்டிப்பா எல்லாத்தோட ஃபோன்லயும் பாத்தீங்கன்னா, மில்க் மேன், பிளம்பர், எலக்ட்ரிஷியன் பெருப்பு. ஆனா நீங்க அவரோட பேரை போட்டிருக்கீங்களோ இல்லையோ, அந்த எலக்ட்ரிஷியன், பெயிண்டர்ன்னு போட்டிருப்பீங்க. என்னது அதே மாதிரி டேங்க் கிளீனிங்கிற நேம வந்து அவங்களோட போன்ல பதிக்கணுங்கிறது எங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு முத்திரையா இருந்தது. அது வந்து எல்லாத்தோட அதே மாதிரி நிறைய வந்து பிடிஎல் ஆக்டிவிட்டி பண்ணணும். நம்ம கார்பரேட்ல ஏடிஎல், பிடிஎல் போங்க. அந்த டெக்னாலஜி பாத்தீங்கன்னா பிடிஎல், பிலோ ட்ரெயின் லிமிட் ஆக்டிவிட்டி. ஆட்டோக்கு முன்னாடி பேனர் கட்டுறது, வீட்டுக்கு வீட்டுக்கு லீஃப்லெட் கொடுக்கறது, நோ பார்க்கிங் போர்டு ஒட்டுறது. ஓகே. பசங்க வந்து ஒரு ஏரியா சர்வீஸ் பண்ணா பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் வந்து லீஃப்லெட்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி வரட்டாங்க சர்வீஸ் பண்றாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை. ஏன்னா அப்ப நம்மளுக்கு பெரிய காசு இருக்காது. மார்க்கெட்டிங்ல நீங்க வந்து ஒரு கோடி ரூபாய் பண்ணீங்கன்னா ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்பெண்ட் வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நீங்க பண்ற பிசினஸே 1,00,000 ரூபா தான் இருக்கும். அது போய் நீங்க என்ன பண்ண முடியும்? அதனால வந்துட்டு சின்ன சின்ன லீஃப்லெட் ஆக்டிவிட்டி பண்ணுவோம். பண்ணி கஸ்டமர்ஸ் வர வைப்போம். இருக்கிறதே 3-4 எம்ப்ளாயிஸா இப்ப நம்ம இன்ஸ்டா ஷேர் பண்ணும்போது இருப்பாங்க. என்னன்னு எம்ப்ளாயி ரிட்டன்ஷன் பண்ணிக்கணும். பேசிக்கா நல்லா பாத்துக்கணும். என்னன்ட்டு ஏன்னா எண்ட் டு எண்ட் நம்ம பார்க்க முடியும். பெரிய ஆர்கனைசேஷன் தான் பார்க்க முடியாது. பட் 4 பேர் தான் 5 பேர் தான் இருக்குன்னா என்ன தேவைகள் எல்லாமே பார்க்க முடியும்னுட்டு சர்வீஸ் வரல, சர்வீஸ் ஆபீசர் வரலன்னா நானே வண்டி எடுத்துட்டு போய் சர்வீஸ் பண்ண காலம் கூட இருக்கு. ஓகே. டீம் இல்லைன்னா நானே சர்வீஸ் டீம் எடுத்துட்டு போய் சர்வீஸ் பண்றதுக்கான எல்லா திங்ஸையும் எடுத்து கொடுத்த காலங்களும் இருக்கு. இதெல்லாம் நம்ம கார்பரேட்ல இருந்திருக்கோம், ஏசி ரூம்ல வேலை பார்த்திருக்கோம், இதெல்லாம் தனி தொட்டியை கிளீன் பண்றதுக்கு போய் இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு நினைச்சோம்னா சத்தியமா அந்த சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாமான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம். எல்லா வேலையும் நம்ம கத்துக்கிட்டோம்னா இதுவும் பண்ணலாம். நான் Wow, wonderful. So, how's your typical day? And I could see one more logo, Hydro World. If you can just take us through. And post that, I want to see how was your typical day? Do you plan that day or is it as it comes? Adu purino or தெரிஞ்சுக்கணும். இப்ப டேங்க் ப்ரோ பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டட் இன் 2018ல. ஓகே. அது வந்து ஒரு பிரச்சனைக்கான தீர்வு. அது வந்து சர்வீஸ் பேஸ்ல பண்றோம். ஓகே. தண்ணீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கான தீர்வு தான் பண்றோம். என்னன்ட்டு இப்ப 2018 2019ல ஃபர்ஸ்ட் ஒரு பிரான்சைசி ஆபரேஷன் கொடுத்தோம். ஏன்னா நிறைய ஊர்ல நம்மளால போய் சர்வீஸ் பண்ண முடியல, ரெக்யர்மெண்ட் வந்தது. அதுக்கோசரம் வந்து டேங்க் ப்ரோ வந்து ஃபர்ஸ்ட் சென்டர் வந்து சென்னைங்கிற ஏரியால ஃபர்ஸ்ட் அதுவும் குதிச்சிட்டோம். என்னன்ட்டு ஏன்னா போயிட்டீங்க நீங்க அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஷன் போயிட்டோம். ஏன் போனோம் அப்படின்னா 2018ல நாங்க சர்வீஸ் பண்ண ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஈரோட்ல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து தே ஹேவ் ஹாஸ்பிட்டல் இன் கோயம்புத்தூர், ஈரோட்ல இருக்க ஸ்கூல் தே ஹேவ் ஹாஸ்பிட்டல் இன் கோயம்புத்தூர். அப்ப அவங்களும் அங்க சர்வீஸ் கேட்கறாங்க. இப்ப இந்த சர்வீஸ் வந்து நான் போய் அங்க கொடுக்கணும்னா எனக்கு போற வரக்கு டிராவலிங் காஸ்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2,000 rupees ஆயிருது. அந்த 2,000 rupees அவங்களுக்கு கேட்க முடியாது. ஏன்னா பிக்ஸட் காஸ்ட்ல வச்சிருக்கோம். என்னட்டு மோர் தன் தட் போறதுக்கு 2 மணி நேரம், வரக்கு 2 மணி நேரம், லேட் ஆயிடுச்சுன்னா பசங்க நைட் ஒரு 11-12 மணி ஆயிருது. இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருந்தது. அப்ப என்ன பண்ணோம்னா நாங்க ஜென்ரலா வந்து why don't we expand our services அப்படின்றத பிளான் பண்ணோம். பிரான்சைசி பண்ணும்போது ரெகுலரா பண்ணோம்னா ப்ராப்பர் ஒரு கன்சல்டன்ட் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஈரோட்லயே இருந்தார். அவர் மூலியமா we work for almost 3 to 4 months ஒரு டீசென்ட் ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணோம். ரெடி பண்ணி ஒரு 4-5 months ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் மே மந்த்லயே செலக்ட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பார்ட்னர் மார்ச்ல ரெடி பண்ணோம். மேல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்னர் வந்து கெட்டிங் இன்டு தி டேங்க்ரோ ஃபேமிலி. ஜூன்ல வந்து சென்னையில சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணோம் 2019ல. நிறைய தவறுகள் நடந்தது. எப்படின்னா நம்ம ஈரோட்டுக்கும் சென்னைக்கும் எடுத்தோடனே அங்கேயும் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் சென்டருக்கு வந்து ஏன்னா நிறைய கேப்ஸ் இருந்தது. நம்மளும் ஃபர்ஸ்ட் சென்டர் நிறைய கேப்ஸ் இருந்தது. அதை ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் எந்த சென்டருக்கு கொண்டாங்க. நவம்பர் மந்த்ல கரூர் ஒரு சென்டருக்கு கொண்டு வந்தோம். 4 months டைம் எடுத்து it was a big success for Tank Pro. வச்சிருக்கீங்க across Tamil Nadu or இப்ப லாஸ்ட் மந்த் வரைக்கும் we have 10 centers now. Wonderful. இப்ப சென்னையில 3 சென்டர் இருக்கு, கோயம்புத்தூர்ல 2, திருப்பூர், ஈரோடு, கரூர், சேலம், மதுரை, திருச்சி இதெல்லாம் லாஸ்ட் மந்த் வரைக்கும் 10 சென்டர் வச்சிருக்கோம். இப்ப இந்த மந்த் இந்த சாஃப்ட் லான்ச் இதுல இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் வந்து பொள்ளாச்சி, பாண்டிச்சேரி, ஓசூர்ல சர்வீஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஒரு 3 சிட்டி ஆட் ஆகுது. ப்ராபபிலி இந்த மந்த் ஆஃப் செப்டம்பர்ல there will be 3 more centers ஆட் ஆகும். பை எண்ட் ஆஃப் 2021 குள்ள 20 சென்டர் முடிச்சிருக்கோம். வெரி குட்.
So hydro இதுதான் ஹைட்ரோலிக்ஸ் அகைன் வந்து ஒரு சொபஸ்டிகேட்டட் ஸ்டோர்னா ஃபார் தண்ணீர் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கக்கூடிய இடம் தான் ஹைட்ரோ வேர்ல்டு. ஓகே. டேங்க்ரோ பண்ணி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணோம். இந்த தண்ணீர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய கொடுக்கலாம், அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டோர் இல்லைங்கிறது கிளியரா ஐடென்டிஃபை பண்ணோம். இதெல்லாம் வந்து லாக்டவுன் ஐடியாஸ் அதான் சொல்லணும். இந்த 2020 ஏப்ரல் மேல இந்த ஐடியாஸ் கிரியேட் ஆச்சு. அப்போ வந்து ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் வி ரிசீவ் ஃப்ரம் சுவிட்சர்லாந்து ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் இருக்கு, பட் அந்த பிரைஸ்ல இல்ல, பட் அவங்க கொடுக்குற குவாலிட்டி யார்ட்டையும் இல்லை. ஸோ இந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து அது பேஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட் உள்ள கொண்டு வரக்கூடாது ஒரே ஸ்டோருக்குள்ள அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி முடிவு பண்ணோம். செப்டம்பர்ல ஒரு நிறைய ஸ்ட்ரீம்லாம் பண்ணி டிசம்பர் 2020 அப்ப ஃபர்ஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாட்டர் பேஸ்டு கான்செப்ட் ஸ்டுடியோ வந்து நம்ம வந்து ஈரோட்ல ஓபன் பண்ணோம். பிகாஸ் நீங்க யூடியூப்ல ஒரு லிங்க் இருக்கும், ஹைட்ரோல போய் பார்த்தா அது ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரொம்ப ஒரு பாஷான ஒரு ஸ்டோர் அது. அந்த ஸ்டோர் வந்து வந்தவங்க எல்லாமே என்ன சொன்னாங்க, ஏன் வந்து இது சென்னையில லான்ச் பண்ணிக்கலாம்ல, ஏன் ஈரோட்ல லான்ச் பண்றீங்க அப்படின்னாங்க நிறைய பேர். ஆனா ஒன்னே ஒரு விஷயம் நாங்க ரிலைஸ் பண்ணதுன்னா, ஈரோட்ல ஒரு பிசினஸ் சக்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அது எந்த ஊர்ல வேணா சக்சஸ் பண்ணலாங்கிறது நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதனால வந்து நாங்க டேங்க்ரோ ஈரோடு தான் ஆரம்பிச்சோம். ஈரோடுக்கும் சென்னைக்கும் பழமொழி வேற இருக்கு. ஆமா, அதனால வந்துட்டு இங்க இருக்க ஆளுங்க வந்து, ஏன்னா இங்க இருக்க மைண்ட் செட் பீப்புள் வந்துட்டு பிசினஸ் புதுசா ஆரம்பிச்சோன்னா அது வந்து நிறைய சக்சஸ் ரேட்டுங்கிறது ரொம்ப கம்மி எனக்கு தெரிஞ்சு. அதனால வந்து இங்கேயே பண்ணலாம்னு சொல்லி இங்கேயே பண்ணோம். டிசம்பர்ல ஆரம்பிச்சோம். ஹைட்ரோவல் இஸ் லைக் 6 months 7 months ஓல்டு பேபி. அடுத்த மாசம் வந்து we are going for a mass launch. பாத்தீங்கன்னா ஹைட்ரோவல் வந்து சென்னையில 2 ஸ்டோர், மதுரைல ஒரு ஸ்டோர், திருச்சியில ஒரு ஸ்டோர், திருப்பூர்ல ஒரு ஸ்டோர், கோபியில ஒரு ஸ்டோர், குமரகுளம்ல ஒரு ஸ்டோர், ஓசூர்ல ஒரு ஸ்டோர், கிட்டத்தட்ட 8 to 9 ஸ்டோர்ஸ் வந்து ஒரே நாள்ல வந்து லான்ச்சிங் இட் ஆன் ஆகஸ்ட் 28. இதுல இருக்கிற பிராண்ட்ஸ் ஒரே ஒரு விஷயம் நம்ம கார்பரேட்ல கத்துக்கிறது தான், டிஸ்ட்ரிபியூஷன் இருந்து வந்த விஷயம் தான். மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் ஹைட்ரோ வேர்ல்ட் அக்ராஸ் தமிழ்நாடு. ஸோ நம்ம 70-80% பிராண்ட் வந்து நம்ம கிட்ட ஹைட்ரோ வேர்ல்ட்ல கிடைக்கிற பிராண்ட்ஸ் எங்கேயும் தமிழ்நாட்டுல கிடைக்காது. ஓகே. ஸோ ஆல் ஆர் எம்என்சி கம்பெனிஸ், நீங்க சாதாரண கம்பெனி சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள் பிரெட்ஃபோர்ட் ஒயிட்னு ஒரு கம்பெனி இருக்கும், யூஎஸ்ல 44% ஷேர் வச்சிருக்காங்க ஹீட் பம்ப் செக்மெண்ட்ல, அந்த ஹீட்டர்ல. அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் என்டையர் தமிழ்நாடு நம்ம தான் வச்சிருப்போம். அந்த ப்ராடக்ட் ஒன்லி ஹைட்ரோவல்ல மட்டும் தான் கிடைக்கும். ஓகே. அந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப செலக்டிவான ப்ராடக்ட் அந்த இண்டஸ்ட்ரியில யார் இருக்கா அந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி எடுத்துருந்த ப்ராடக்ட் தான். ரைட் நோ வி ஹவ் சைன்ட் அப் வித் ஆல்மோஸ்ட் 9 பிராண்ட்ஸ் தான். இன்னைக்கு ஒரு பிராண்ட் சைன் பண்ணிருக்கோம். ஸோ வித் திஸ் 9 பிராண்ட் வி ஹாவ் அ டிஸ்ட்ரிபியூஷன் அக்ராஸ் தமிழ்நாடு. இதோட இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹைட்ரோவல் ஸ்டோர்ஸ்ல வந்து ஆகஸ்ட் 20 வந்து வாங்க முடியும் கஸ்டமர். ஸோ எம்ப்ளாயி டு ஆண்டர்பிரினர் இந்த ஜெர்னி நம்ம பார்த்தோம் இப்போ வரைக்கும். ஓகே, இந்த क्वेश्चन கேட்கலாமா இல்ல, பட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் which one did you like better, being a corporate employee or a businessman or an entrepreneur we call it? Entrepreneur. That's there in the blood, I think. சின்ன வயசுல இருந்து எப்படிதான் entrepreneur ஆகணும் அப்படின்றது. It's addiction one basically. என்னன்னா அது ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது, நீங்க வந்து ஒரு சர்க்கிள் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, நீங்க உங்களுக்கு டைம் கிடையாது. ஒண்ணு, நீங்க உங்களுக்கு சர்க்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா என்னன்னா நீங்க ஃபோன் பண்ணா அந்த காரியம் நடக்கும். ஓகே. கார்பரேட் லைஃப்ல இருந்த வரைக்கும் நமக்கு ஒரு கடிவாளம் கட்ட மாதிரி போவோம், நமக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கிறது கஷ்டம். இப்ப நான் ஈரோட்ல இருந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து இப்ப நம்ம ஊர்ல நீங்க கார்பரேட்ல நீங்க ஒரு பிளம்பர் கூட்டு பாருங்க வர முடியாது, எலக்ட்ரிஷியன் கூட வர முடியாது, யாருக்கும் தெரியாது. பட் இங்க எப்படின்னா நீங்க பிசினஸ் ஒரு ஆண்டர்பிரினர் வந்துன்னு லாட் ஆஃப் கான்டாக்ட்ஸ். ஓகே. அதனால வந்து இது வந்து ஒன்ஸ் நீங்க இதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா சக்சஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதனால வந்து அது ருசி கண்ட பூனை அப்படிம்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி வந்துட்டு அது உங்களுக்கு பிடிச்சி போயிடும். அது வந்து அதனாலதான் நிறைய பிசினஸ் பண்ண போனா அடுத்தடுத்த பிராண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்க அந்த வேர்ட் எடுத்துட்டு வந்தீங்க சக்சஸ்.
Okay. So how do you define success, Karthik? As per Karthik, what is the definition of success? சக்சஸ் என்னை பொறுத்த வரைக்கும்னா வந்து நான் நிறைய சம்பாரிச்சிட்டேன் அப்படிங்கிறதுல சக்சஸே சொல்லல. நான் சந்தோஷமா இருக்கேன், பிடிச்ச வேலையை பாக்குறேன். Okay. ஒரு என்னை இப்ப டேங்கோட கிட்டத்தட்ட ஒரு 60ல இருந்து 70 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க. ஹைதராபாத்ல 4ல இருந்து இப்போ 50 60 வரைக்கும் வந்தாச்சு. 65 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க டேங்கோட. வெரி குட். ஹைதராபாத்ல வந்து டிசம்பர் மந்த்ல 4 பேர் ஆரம்பிச்சோம். இப்ப நெக்ஸ்ட் மந்த் எண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இருப்பாங்க. ஸோ ஆல் புட் டுகெதர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90ல இருந்து ஒரு 100 எம்ப்ளாயிஸ் வந்து 2 கன்சல்ல சேர்ந்து ஒர்க் பண்ற அளவுக்கு தேர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிவன். ரெண்டாவது டெய்லி வரும்போது நம்ம ஆபீஸ்க்குள்ள வரோம், நம்மளோட ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் என்னன்ட்டு. அதனால வந்து மோர் தென் மணி. இப்ப நான் நிறைய எனக்கு பெருசா கார் வாங்கணும், இந்த கார் வாங்கணும், அந்த கார் வாங்கணும், எனக்கு சத்தியமா இப்ப இந்த வருஷம் விஷனே எனக்கு இல்லை. இத்தனை சென்டர் போடணும், இத்தனை பிராண்ட்ஸ் உள்ள கொண்டாடணும், ஏன்னா அதை புடிச்சு நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஓகே. இந்த மாதிரி பொருள் நம்ம ஸ்டோர்ல இருந்தே இருக்கும். ஒரு என்ன சொல்றது, ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்கன்னு சொல்றாங்க தெரியுமா, அந்த மாதிரி வந்து அந்த விஷயத்த பண்றதுல அதிகமா ஆசை இருக்கு. அதனால எண்ட் ஆஃப் தி டே நான் ஒர்க் பண்றது என்னோட ஜென்ரேஷன் உங்களுக்கு இதோட பெனிஃபிட் என்ஜாய் பண்ண முடியும். எனக்கு அப்புறம் ஜென்ரேஷன் நல்லா பண்ணி கொடுத்தனா, அதனால அது எனக்கு பிடிச்ச வேலை பார்த்துட்டு இருக்கேன். வெரி குட். ஸோ நம்ம வந்து கார்த்திக் பழனியப்பனோட ஒரு எம்ப்ளாயி சைடு பார்த்தாச்சு, ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் எப்படி ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தாச்சு. கார்த்திக்கோட ஃபியூச்சர் பிளான்ஸ்? ஃபியூச்சர் பிளான்ங்கிறது வெரி சிம்பிள், டெக் பிசினஸ் தான் வரும். பேசிக்கலி வந்து நான் கண்டிப்பா வரும், பட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது இருக்கா? ஸோ ஹவு பிக் ஆர் யூ பிளானிங்? அண்ட் இதை வந்து நம்ம எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்றது பிளான்ஸ் வச்சிருக்கீங்களா, இல்ல இனிமே தான் பண்ணணும் அப்படின்றது தான், இல்லைன்னா நீங்க ஆல்ரெடி பண்ணும் போதே அடுத்த 2-3 வருஷம் இல்ல 5 வருஷத்துக்கு எப்படி பண்ணணும்ன்றது யோசிச்சுக்கிட்டே போவீங்களா? 6 months ஆயிருக்கு. நான் டேங்க்ரோலர் வந்து 2.5 வருஷத்துல எத்தனை சென்டர் கொண்டு வந்தோமோ அது 6 மாசத்துல ஹைதராபாத்ல கொண்டு வந்தோம். ஓகே. என்னன்னா ஒரு எம்ப்ளாயி வந்து சீசன்ட் எம்ப்ளாயி சொல்லுவாங்கல்ல, கார்பரேட்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எம்ப்ளாயி வந்து வந்தோடனே டக்கு டக்கு டக்குன்னு வேலையை பிடிப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஆண்டர்பிரினர் வந்து ஒரு 3 வருஷம் இருந்துட்டோம் இண்டஸ்ட்ரியில. இப்ப நீங்க ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்க போய் ஒரு பிசினஸ் போன்னு கேட்டீங்கன்னா 3 வருஷம் ஒரு ஐடி ஃபீல்ட் கேட்கும். 999 நாள் நீங்க பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா 1000 அந்த நாளை நீங்க வைக்கிற நாள் சக்சஸ்ஃபுல் டேன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது உண்மை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டே எம்ப்ளாயிஸ் வந்து பிசினஸ் ஆரம்பிச்சோன்னா 2 வருஷம் 2.5 வருஷத்துக்குள்ள மூடிடுறாங்க. 3 வருஷம் நீங்க கண்டினியூஸா நீங்க பிசினஸ்ல இருந்துட்டீங்க அப்படின்னா சஸ்டைனபிலிட்டி ரொம்ப வந்து அதிகமா இருக்கும். ஒண்ணு. 4வது வருஷம் இப்ப நாங்க 4வது வருஷத்துல ரன் ஆயிட்டு இருக்கோம். இதுல நிறைய சென்டர்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க வந்து சக்சஸ் அப்படிங்கிற பார்த்தோம், இல்லை எக்ஸ்பேன்ஷன் பண்ணி தான் ஆகணும். எக்ஸ்பேன்ஷன் பண்ணாதான் அந்த பிராண்ட் வைப்ரண்டா இருக்கும். எப்படி ஒரு சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணா ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதோ, எக்ஸ்பேன்ஷன் இல்லாம குண்டுச்சட்டியில குதிரை ஓட்டலாம், ஈரோடுக்குள்ளே இருக்கலாம், இல்ல திருப்பூருக்குள்ளே இருக்கலாம், இல்ல சென்னைக்குள்ளே இருக்கலாம்னு நினைச்சோம்னா கண்டிப்பா அது வந்து நாளடைவுல அது வந்து இதாயிரும். நம்ம மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும். எக்ஸ்பென்ஷன் இருந்துட்டே இருந்தா பெட்டர்னு நினைக்கிறேன். வெரி குட், நைஸ்லி செட், வெல் செட் கார்த்திக். சி நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி பிசினஸ் ஃபேமிலியில இருந்திருப்பாங்க பாக்குறவங்க. ஓகே, பட் கார்பரேட் பண்ணி இதுல வரணுமா, இல்ல ஒண்ணு பண்ணணும்னா என்னெல்லாம் யோசிக்கணும் அப்படின்றது ஐ எம் ஷூர் தே வுட் ஹவ் seen in this video today. But if you have to say one line or a budding entrepreneur or idea இருக்கிற entrepreneurக்கு என்ன first strike பண்ணணும், என்ன யோசிக்கணும் அவங்க, so that they can get into it? What is your message to them? எனக்கு பேசிக்கா நான் வந்து ஒரு விஷயம் வந்து ஒருத்தங்க நீங்க பிசினஸ் பண்ண முடிவு பண்ணீங்கன்னா ஒரு பர்டிகுலரா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். ஏதோ ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ள போறீங்களா, இல்ல லாஜிஸ்டிக்ஸ்ல போறீங்களா, ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியை செலக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்மளால என்ன பட்ஜெட்ல அந்த பிசினஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் கிளாரிட்டிவா இருக்கும். இந்த பிசினஸ்க்கான அமௌண்ட் வந்து 10 லட்ச ரூபான்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 15ல இருந்து ஒரு 20 லட்ச ரூபாய் பணம் கையில இருந்தா மட்டும் நீங்க இறங்குங்கன்னு சொல்லுவாங்க.
ஏன்னா உங்களை நம்பி ஒரு ஃபேமிலி இருப்பாங்க. அதுக்கான பேசிக் வந்து நீங்க அந்த ஃபர்ஸ்ட் இயர் வரவே இல்லைனாலும் அந்த ஃபேமிலி வந்து பேக்கப் ரெடி பண்ணிக்கணும். இல்லைங்க இது எந்த ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 20 நாள்ல இருந்து 30 நாள் நீங்க எல்லா விதமான பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டும் அந்த பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மனசுக்கு வந்து நீங்க 1 மாசமா பண்ணி கால்குலேஷன் ஆனதுக்கு அந்த பிசினஸ் இறங்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய வந்து பார்த்தோன்னே பிடிச்சிரும், இந்த பிசினஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் நீங்க கொண்டு போக முடியாது. பிசினஸ் என்னன்னு அது வந்து நீங்க அதுக்கான நீங்க பேசிக் ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ற மாதிரி நீங்க பிசினஸ் வந்து நீங்க கொஞ்சம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்கணும். அந்த ஊர்ல இந்த பிசினஸ் போகுமா போகாதா? ஏன்னா இப்ப நீங்க ஈரோட்ல வந்து நீங்க வந்து ஒரு மெக்டானல்ட்ஸ் ஓடுமான்னு கேட்டா எனக்கு சத்தியமாக தெரியாது, ஓடுமான்னு எனக்கு தெரியாது. அதான் நீங்க கோயம்புத்தூர்ல ஓடலாம், இல்ல சென்னையில ஓடலாம். ஏன்னா பொட்டன்ஷியல் இங்க சாப்பிட்றவங்க வேற மாதிரி ஃபுட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த ஊர்ல அந்த பிசினஸ் ரன் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பேசிக் ஒரு ஸ்டடி அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஃபேமிலிக்கு நான் பேக்கப் தனியா பண்ணிடணும். நம்மளோட லெவல் என்னங்கிறது தெரிஞ்சுட்டு கடன் வாங்காம தொழில் பண்ண சொல்லுவேன். 60 to 70% வந்து அவங்க ஓன் ஃபண்ட் இருக்கணும். ப்ராப்ளி 30% பிசினஸ் லோன் போனாங்க அப்படின்னா லோனுக்கே அடைக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் ஆயிடும். அதனால வந்து இனிஷியல் டேஸ்ல ஓன் அமௌண்ட் இருந்து வச்சு வர்றது நல்லது. பேசிக்கலி என்னன்னா நம்மளோட வீடியோ பார்த்து நம்மள மாதிரி யோசிக்கிறவங்க என்னெல்லாம் யோசிக்கணும், ஒரு இப்போ உங்களை மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்க வாட் ஆல் ஷுட் தே கன்சிடர் பிஃபோர் தே டேக் தேர் டெசிஷன். ஐம் ஷுர் தே வுட் ஹேவ் லாட் ஆஃப் support in the family saying that இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், or friends and all. But I'm sure I thought, okay, let us create this kind of a platform and bring in successful people like you who are young and doing this entrepreneurship in the early years. ஏன்னா இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு இது ஒரு மீடியம் இருந்ததுன்னா then it would be helpful for them to decide and zero in on their decisions faster. So that's the plan. So, thank you so much for joining, KP. Wish you all the very best. Okay, unga future expansions by 2021 neenga sonna mari Hydro World you want to expand equal to your Tankro appdin solite. So my best wishes, and I'm sure knowing about you or hearing your success stories till now, you'll be able to make it and become more successful, and all the very best, KP. Thank you so much. Thank you. Now all these models are franchisee model now, both Hydro World and Tankro. Any of our colleagues, if they want to come into the business background with knowledge or the platform, they are contact. I'm sure most of our colleagues or friends would be watching, so in case they are interested, this is the person to contact. Thank you. Thanks a lot. Thank you so much, Karthik. Thank you so much for joining on this episode, viewers. So Karthik pati namba past, present and future paatho, but I know Karthik for last 8 years now, and 8 years la pathadilla Karthik or chinna town la irundhu vandu innikku or business set panni ada successful run pannom abindra or direction la poitu irukkaru. But next episode la ivroda past innum konjam detail ah paapom.